வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேதாகமத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்த 3 முக்கிய நபர்களை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேதாகமத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்த 3 முக்கிய நபர்களை பற்றி பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் 40 நாட்கள் உபவாசம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது கர்த்தருடனான ஆழமான உறவின் அடையாளம். இந்த வீடியோவில் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அளப்பரிய ஆசீர்வாதத்தை பெற்ற 3 முக்கிய நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உபவாசம் அவர்களின் வாழ்க்கையும் உலக வரலாற்றையும் எப்படி மாற்றியது என்பதை பற்றி இதில் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, தீர்க்கதரிசியாகிய மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த கர்த்தருடைய கட்டளைகளை பெறுவதற்காக மோசே சீனாய் மலையில் 40 நாட்கள் தங்கியிருந்தார். அவர் அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தரோடே இருந்தார். இந்த உபவாசத்தின் முடிவில் தேவன் தம் விரலினால் எழுதிய 10 கட்டளைகளை மோசேக்கு வழங்கினார். கர்த்தரின் பிரசன்னத்தில் மோசே இருந்ததால் அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவர் முகம் பிரகாசித்தது. ஒரு சாதாரண மனிதன் கர்த்தரின் மகிமையை பிரதிபலிக்கும் ஆசீர்வாதத்தை மோசே பெற்றார். இரண்டாவதாக, தீர்க்கதரிசியாகிய எலியா. பாகாலின் தீர்க்கதரிசிகளை வென்ற பிறகு எலியா வனாந்திரத்திற்கு சென்றார். அங்கே சோர்ந்து போயிருந்த அவரை கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்பி உணவளித்தார். அந்த ஒருவேளை உணவின் பலத்தினால் எலியா 40 நாள் இரவும் பகலும் நடந்து தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் வரை சென்றார். அங்கே கர்த்தர் அவரோடு மெல்லிய சத்தத்தில் பேசி அவருக்கு புதிய தரிசனத்தையும் அடுத்த தலைமுறைக்கான பொறுப்புகளையும் வழங்கினார். தனிமையில் இருந்த எலியாவை தேடி வந்து ஆசீர்வதித்து அவரை பலப்படுத்திய கர்த்தரின் கரம் இன்றும் நம்மை வழிநடத்துகிறது. மூன்றாவதாக, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் தமது பகிங்கிற ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னால் ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாட்கள் உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைகளை கர்த்தரின் வார்த்தையினால் வென்று பிசாசை முறியடித்தார். இந்த உபவாசத்திற்கு பிறகு அவர் வல்லமையான ஒரு ஊழியத்தை தொடங்கி சிலுவை மரணத்தின் வழியாக மனுகுலத்திற்கு மீட்பை ஆசீர்வாதமாக தந்தார். உபவாசம் என்பது பலவீனம் அல்ல, அது பிசாசின் கோட்டைகளை தகர்க்கும் ஆன்மீக ஆயுதம் என்பதை இயேசு நமக்கு காட்டியுள்ளார். மோசேக்கு 10 கட்டளைகளையும் எலியாவுக்கு புதிய பலத்தையும் இயேசுவுக்கு மாபெரும் வெற்றியையும் தந்த அதே தேவன் உங்கள் உபவாசத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவில் மோசே, எலியா மற்றும் இயேசு கிறிஸ்து ஆகியோரின் 40 நாள் உபவாசத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் இது ஏதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல. இந்த உபவாச காலங்கள் நம்முடைய இன்றைய நவீன வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகின்றன. ஒரு சாதாரண விசுவாசி தன் அன்றாட வாழ்வில் இந்த உபவாசத்தின் வல்லமையை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, உபவாசம் என்பது பசியை பொறுத்து கொள்வது மட்டுமல்ல, அது நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவதாகும். இன்று நாம் சமூக ஊடகங்கள், தேவையற்ற பொழுதுபோக்குகள் என பலவற்றிற்கும் அடிமையாகி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நாமும் சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் இவைகளை தவிர்த்து உபவாசிக்கும் போது நம் வாழ்வில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க பழகுகிறோம். இது நம்முடைய மன உறுதியையும் ஆவிக்குரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பலப்படுத்துகிறது. இரண்டாவது விஷயமாக, கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்பது என்பதை பற்றி எலியா 40 நாள் உபவாசத்து பிறகுதான் ஓரேப் மலையில் கர்த்தரின் அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டார். அதிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை இரைச்சல் மிக்கது. கவலைகள், வேலைப்படு என சத்தங்கள் அதிகம். நாம் உபவாசத்தோடு தனிமையில் கர்த்தரின் பாதத்தில் காத்திருக்கும் போது நம்முடைய குழப்பங்களுக்கு அவர் பதில் தருகிறார். உங்கள் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நீங்கள் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபித்துவிட்டு எடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை மிக தெளிவாக வழி நடத்துவார். மூன்றாவதாக, பிசாசின் சோதனைகளை வெல்லும் ஆயுதம் பற்றி இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பிசாசின் சோதனைகளை வேத வார்த்தையாலும் உபவாசத்தாலும் வென்றார். நாமும்
கோபம், பொறாமை, தீய பழக்கங்கள் போன்ற சோதனைகளில் சிக்கிக் கொள்ளும்போது உபவாசம் நமக்கு ஒரு கவசமாக அமைகிறது. நம்முடைய மாமிசத்தின் இச்சைகளை அடக்கி ஆவியில் பலப்பட உபவாசம் ஒரு சிறந்த பயிற்சி. நீங்கள் போராடி கொண்டிருக்கும் பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற உபவாசம் ஒரு திறவுகோலாகும். 4வதாக, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பிரகாசித்தல். அதாவது மோசேயின் முகம் பிரகாசித்தது போல கர்த்தரோடு அதிக நேரம் நாம் செலவிடும் போது நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகின்றன. நம்முடைய பேச்சில் அன்பு, செயலில் நிதானம், முகத்தில் ஒரு தெய்வீக அமைதி உண்டாகும். இது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு நற்சாட்சியாக அமையும். கர்த்தரின் மகிமையை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த உபவாசம் மிகவும் உறுதுணையாக அமையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 40 நாட்கள் என்பது ஒரு இலக்காக இருக்கலாம். ஆனால் உபவாசத்தின் நோக்கம் கர்த்தரை நெருங்குவதற்கு தான். உங்கள் வசதிக்கு ஏற்ப வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ஒரு வேளையோ உபவாசித்து கர்த்தரை தேடுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மோசே, எலியா மற்றும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆகியோர் உபவாசத்தின் மூலம் உம்மை கண்டிடச் செய்த அந்த நபர்களை நாங்கள் எண்ணி துதிக்கிறோம். அவர்கள் பற்றியதான இந்த கருத்துக்களை தியானித்தோம். வேதாகம நாயகர்களைப் போல நாங்களும் உம்மை இன்னும் அதிகமாய் நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்கள், சோதனைகள் மற்றும் குழப்பங்களின் நடுவில் உம்முடைய பாதத்தில் காத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களுடைய மாமிச இச்சைகளை அடக்கி ஆவியில் வளரச் செய்யும். எலியாவுக்கு கொடுத்த புது பலனையும், மோசைக்கு கொடுத்த பிரகாசத்தையும், இயேசுவுக்கு கொடுத்த வெற்றியையும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு முடிவிலும் கர்த்தரின் சத்தம் கேட்கப்பட்டும். அதனால் நாங்கள் நன்மையும் பெற கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய மகிமை எங்கள் முகத்திலும் எங்கள் வாழ்விலும் பிரகாசிக்க செய்யும். பிசாசின் சகல தந்திரங்களையும் முறியடித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பரும் ராஜனுமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.